எதுக்கும் பொண்ணோட பேரு இனிஷியல் எல்லாம் சரியா இருக்கான்னு இன்னொரு தடவை செக் பண்ணிக்கங்க. பாருங்க. ஐயோ, எல்லா விவரத்தையும் அழுத்தம் திருத்தமா சொல்றாங்களே. எல்லாமே சரியா இருக்குமா? இதுல இருக்கிற மாதிரியே எழுத்து மாறாம நீங்க பத்திரிக்கை அடிக்க சொல்லிருங்க. இந்தாம்மா. மண்டபத்துல நாளைக்கு நிச்சயதார்த்தம் நடக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடையும் சொல்லியாச்சு. நீங்க எதுக்கும் காலையில 8 மணிக்கெல்லாம் மண்டபத்துல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. சரிங்க சம்பந்தி. நாளைக்கு இந்நேரத்துக்கெல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு நிச்சயதார்த்தம் ஆயிருக்கும்ல? இதுக்கு எல்லாத்துக்குமே உங்க பொண்ணுடைய ராசி தாம்மா காரணம். ராசின்னு சொல்றதை விட உங்க பொண்ணோட நல்ல மனசுக்கு தான் எல்லாம் நல்லபடியா நடக்குது. சரிங்க சம்பந்தி. அப்போ சரிங்க, நாங்க கிளம்புறோம். வர சம்பந்தி. போயிட்டு வாங்க. வரமா. சம்பந்தி வரமாப்ல. தம்பி வர. வரமா. என் வாழ்க்கையிலே முதல் தடவையா இவ்ளோ விலை உசந்த புடவை கட்ட போறேன். இது என் தகுதிக்கு மீறினதா இருந்தாலும் ராஜேஸ்வரி அம்மா அவ்வளோ ஆசையா எடுத்து கொடுத்ததுக்காகவாவது இதை நாம கட்டிதான் ஆகணும். நானே நாளைக்கு ரொம்ப சாதாரணமா தான் வந்து நிக்க போறேன். நீ ஏதோ கல்யாண பொண்ணு மாதிரி இப்படி பிகு பண்ணிட்டு இருக்க. இல்ல ஆர்த்தி, அதான் நான் சொல்றேன்ல, நான் இந்த மாதிரிலாம் எதுவும் நானும் பாத்துட்டே தான் இருக்கேன். உனக்கு இப்பெல்லாம் என்ன பேசினாலும் பதில் பேசணும்னு தோணுதுல? திமிர் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. குளிர் விட்டு போச்சு. இந்த அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தா அர்த்தராத்திரில கொடை பிடிக்கிறதா சொல்லுவாங்களே, அப்படிதான். உன் கையில ஒரு புடவை கிடைச்சிருச்சுன்னு ஓவரா ஆட்டம் போட ஆரம்பிச்சிட்டல நீ. வேணா வானதி, இதோட நிறுத்து. இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. சரி, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு சமையல் செய்ய சொன்னனே, செஞ்சிட்டியா? அம்மா, எல்லாம் ரெடி பண்ணி கேரியர்ல கட்டி வச்சிட்டேன். கட்டி வச்சிட்டியா? அப்படியே கொஞ்சம் கற்பூரம் காமிச்சு பூஜை பண்ணி எடுத்து வச்சுக்கிறியோ? அறிவு கட்டவளை. கேரியர்ல கட்டி வச்சிட்டாளாம். அங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பசியோட காத்திருக்காங்க. நேரத்தோட கொண்டு போய் அவங்களுக்கு சாப்பிட கொடு. சரிங்கம்மா. புடவைய வச்சு அழகு பாக்குறான். ஏய், அந்த புடவைய வச்சுட்டு போடி. நாங்க ஒன்னும் செஞ்சிட மாட்டோம். வச்சுட்டு போடி. பெரிய புடவைய பார்த்துட்டான். மா, வர வர இவளோட நடவடிக்கை சரியில்லைம்மா. இவ கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டு இருக்கா. அவளை சொல்லி என்னடி பண்றது? இதெல்லாம் உன் மாமியார் குடுக்கற இடம். அவங்க இவளுக்கு குடுக்கற இடம் தான். இவ இப்படி துள்ளிக்கிட்டு திரியறா. அன்னைக்கு மாப்பிள்ளை வீடு பார்க்க போனோம்ல, அன்னைக்கு இவளை கூப்பிட்டு தனியா கொஞ்சினது என்ன, அவங்க கதையெல்லாம் இவகிட்ட சொன்னது என்ன, கையில ரொக்கமா பணம் கொடுத்தது என்ன, பார்க்க முடியல. என்னமோ இவ அந்த வீட்டுக்கு விளக்கேத்த போற மாதிரி தாங்குன்னு தாங்குறாங்கடி. அது இவ மேல உள்ள பாசத்தினால இல்லம்மா. அவ அப்பா அம்மா இல்லாத அனாதங்கிற பரிதாபத்துல இப்படியெல்லாம் பண்றாங்க. எங்க அத்தை எவ்வளவு இறக்க குணம் உள்ளவங்கன்னு உனக்கே நல்லா தெரியும்ல. எல்லாம் என் கல்யாணம் முடியற வரைக்கும் தானே. அதுக்கப்புறம் என் மாமியார் குடும்பத்துக்கும் இவளுக்கும் எந்த ஒட்டும் உறவும் இல்லாம ஆக்கிடுறேன். நீ வாமா, நம்ம போய் சாப்பிடலாம். வாமா. ஒரு ஃபோன் பண்ணியிருந்தா சாப்பாடு வாங்குறதுக்கு நான் இங்க இருந்து யாரையாவது அனுப்பிச்சிருப்பேன்ல. வேற யாராச்சும் எடுத்துட்டு வந்து கொடுத்திருந்தா அவங்க கையால நீங்க சாப்பிடுற மாதிரி ஆயிருக்கும். ஏன் கையால சமைச்சு ஏன் கையாலே உங்களுக்கு பரிமாறணும்னு ஆசைப்பட்டம்மா. அதனாலதான்
நானே எடுத்துட்டு வந்திருக்கேன். ம். வாமா வானதி, நீ இன்னைக்கு சாப்பாடு கொண்டு வரனாலே என்னமோ வழக்கத்தோட பசி இன்னைக்கு அதிகமா இருக்கு. சாப்பாடுலாம் நிறைய கொண்டு வந்திருக்கல. எல்லாம் தாராளமாவே இருக்குப்பா. சூடு ஆறுறதுக்கு முன்னாடி சீக்கிரம் வாங்க, சாப்பிட்றலாம். மத்தவங்களையும் வர சொல்லிடுங்கம்மா. எல்லாருக்கும் சேர்த்து தான் சாப்பாடு எடுத்துட்டு வந்தேன். யாருமே இப்போ வீட்ல இல்ல வானதி. நாளைக்கு நிச்சயதார்த்தம் இருக்கிறதுனால ஆளுக்கு ஏதேதோ பர்ச்சேஸ் பண்ணணும்னு வெளியில போயிருக்காங்க. எப்படியும் திரும்ப வரும்போது லஞ்சை முடிச்சிட்டே வந்துருவாங்க. நீ எங்களுக்கு வை, நாங்க சாப்பிடுறோம். முதல்ல வைமா. அடா 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 அடா, நாக்குல வச்சதும் பாதாம் அல்வா இருந்த இடம் தெரியாத மாதிரி கரைஞ்சு உள்ள போயிடுச்சுமா. அம்மா, எந்த கடையில வாங்கின? ம். ஊருக்கு போகும்போது நானும் இது மாதிரி பாக்ஸ் வாங்கிட்டு போனோம். சொல்லு. வாங்கினதா? இது நானே கைப்பட செஞ்சதுப்பா. நீ செஞ்சதா? டேஸ்ட் பண்ண தேவாமிர்தம் மாதிரி இருக்குமா. சரி, அப்படியே ஒவ்வொன்றா எடுத்து வை, என்னென்ன செஞ்சிருக்கேன்னு பார்ப்போம். ஆ, சொல்லப்போனா கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க மேல எனக்கு இருக்கிற அக்கறை அதிகமாகுமே தவிர குறையாது. நம்பிட்டேன். அப்புறம் ஆர்த்தி, நான் உண்மையை தாங்க சொல்றேன். இன்ஃபேக்ட் நான் உங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி வரைக்குமே கல்யாணத்தில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தான் இருந்தேன். அம்மா தான் இப்போவே எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. அதோட உண்மையை சொல்லணும்னா இத்தனை நாளாக என் பிஸ்னஸை தவிர வேறு எதை பற்றியுமே யோசிக்காம தான் இருந்தேன். ஆனால் இப்போ நான் யோசிக்கிறது எல்லாமே உங்களை பற்றி மட்டும்தான். நிஜமாவே உங்களுக்கு என்ன அவ்வளவு பிடிக்குமா என்ன? பிடிச்சிருச்சே. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதில் எங்கள் அம்மா எனக்கு பிடிச்ச மாதிரி எப்போவுமே பெஸ்ட்டாக செய்வாங்கன்னு இப்போ இந்த கல்யாண விஷயத்துலையும் ப்ரூவ் ஆயிடுச்சு. நானே தேடி இருந்தாலும் உங்களை மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு கிடச்சிருப்பானான்னு தெரியலங்க. நாளைக்கு பொழுது விடிஞ்சு எப்படா நமக்கு நிச்சயதார்த்தம் நடக்கும்னு இருக்கு. அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கு. நாம நினைக்கிறத விட எல்லாமே நல்லபடியா நடக்கும். நாம சேர்ந்து வாழ போற இந்த வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும்.